கோவையில் 2022ஆம் ஆண்டு தீபாவளி பண்டிகையையொட்டி IS தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த ஜமேஷா முபின் கார் குண்டுவெடிப்பை நிகழ்த்த திட்டம் தீட்டினார். ஆனால் கோட்டை ஈஸ்வரனின் அருளால் அந்த திட்டம் தகர்க்கப்பட்டு கார் கொண்டு செல்லும் வழியிலேயே வெடித்துவிட முபின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆரம்பம் முதலே இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை சாதாரண சிலிண்டர் விபத்து என தமிழக அரசு பிரச்சாரம் செய்து வந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இது சாதாரண சிலிண்டர் விபத்து இல்லை, இது ஒரு தீவிரவாத சதி திட்டம், இதை ஆழமாக விசாரிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். மேலும் வழக்கை NIA கையில் எடுத்து விசாரித்தது. அடுத்தடுத்த உண்மை பின்னணியை திரட்ட ஆரம்பித்தது. முபின் IS தீவிரவாத அமைப்பை சார்ந்தவன் என்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் அந்த கார் குண்டுவெடிப்பு குறித்து பல பகீர் தகவல்களை போட்டுடைத்து பேசினார். அவர் பேசியதாவது: கோவையில் கார் குண்டுவெடிப்பு நடத்துவதற்காக சத்தியமங்கலம் காட்டுக்குள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஒன்று கூடி திட்டம் தீட்டியுள்ளதாக NIA-வின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் முதல் இலக்காக பொதுமக்கள் அதிகம் கூடும் துணிக்கடையும் அடுத்த 6 நாட்களில் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்திலும் வெடிகுண்டு வைக்க திட்டம் தீட்டியுள்ளதாகவும் NIA குறிப்பிட்டுள்ளது. பயங்கரவாதிகளின் இந்த செயல்பாடுகளை காவல்துறையினர் கண்காணித்து தடுக்கவில்லை. சிலிண்டர் மற்றும் வெடிபொருட்களை காரில் கொண்டு செல்லும் போது வெடித்துள்ளது. இதனை முதலமைச்சர் விபத்து என்றே கூறி வருகிறார். கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளியின் இறுதி ஊர்வலத்தை அனுமதித்திருப்பதை ஏற்க முடியாது. கோவை குண்டுவெடிப்பால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவுக்கு உரிய நேரத்தில் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று பேசினார். முபின் மற்றும் சம்பவத்திற்கு தொடர்புடைய கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்டோர் NIA-வால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் அடிக்கடி NIA விசாரணை செய்து வருகிறது. அந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அந்த வரிசையில் அபு அனிபா என்பவர் வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் 2019 இலங்கை ஈஸ்டர் நாளில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு நடத்திய IS பயங்கரவாதி சஹ்ரான் ஹாசிம் தலைமையில் இயங்கினோம். எங்களுக்கு சஹ்ரான் ஹாசிம் சென்னை மற்றும் கோவையில் ரகசிய பயிற்சி வழங்கினார். அவருக்கு அடுத்த இடத்தில் இருந்து ஜமேஷா முபின் செயல்பட்டு வந்தார். அவர் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் எங்களுக்கு துப்பாக்கி சுடுதல் மற்றும் வெடிகுண்டு தயாரிப்பு பயிற்சிகளை வழங்கினார். எங்களுக்குள் தகவல் பரிமாற்றங்களும் நடந்தது. கேரளா, கோவை, திருச்சி உள்ளிட்ட இடங்களில் அரபு கல்லூரிகள், உடற்பயிற்சி கூடங்களை ஆயுத பயிற்சிகள் வழங்கும் இடமாக பயன்படுத்தினோம். ஆண்டுக்கு 1000 நபர்களை IS பயங்கரவாத அமைப்பில் சேர்க்க வேண்டும் என சஹ்ரான் ஆசிம் இலக்கு வைத்திருந்தார். அந்த பணியில் முழுமையாக இறங்கினோம். மேலும் எங்களால் மூளைச்சலவை செய்யப்பட்ட நபர்கள் வேறு சில பயங்கரவாத அமைப்பிலும் இணைந்தனர். கோவை ஈஸ்வரன் கோவிலை தகர்த்து எங்கள் முதல் வெற்றியாக கொண்டாட இருந்தோம். அது தோல்வியில் முடிந்துவிட்டது என்று அவன் வாக்குமூலம் அளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. IS போன்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு தமிழகத்தில் இப்படி முழுவீச்சில் இயங்கி 1000 பேரை இணைக்க டார்கெட் வைத்து வேலை செய்திருப்பது தமிழக அரசின் உளவுத்துறை லட்சணத்தை காட்டுகிறது. நல்ல வேளை தமிழகத்தின் நல்ல நேரம் அந்த கார் குண்டுவெடிப்பு சொதப்பலில் முடிந்ததால் இவ்வளவு பெரிய சதி அம்பலம் ஆகியிருக்கிறது என சமூக ஆர்வலர்கள் கருத்து கூறி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.